வேலா, அம்மாவை காணோம், எங்க போனாங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட சொல்லாம அவங்க எங்க போயிருக்க போறாங்க? இங்கதான் எங்கேயாவது கார்டன்ல தனியா உட்கார்ந்து இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். வேலு, ஒரு நிமிஷம். என்னப்பா, ஜானகிய காணோன்னு தேடுறியா? அது ஒண்ணும் இல்லப்பா. ரத்தனத்துக்கிட்ட போய் நான் ஒரு தப்பும் பண்ணல, சாப்பாட்டுல நான் மருந்து கலக்கலன்னு நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்தா. அவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. டக்குன்னு டென்ஷன் ஆயிட்டான். உனக்கெல்லாம் மானம் ரோஷம் வெக்கமே கிடையாதா? எதுக்கு இந்த வீட்ல இருந்துகிட்டு ஏன் உயிரை எடுக்கிற? ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு பயங்கரமா கத்திட்டான். இவ்வளவு நாள் சும்மா இருந்த ஜானகிக்கு இன்னைக்கு எங்க இருந்துதான் மானம் ரோஷம் வெக்கம் எல்லாம் வந்துச்சுன்னே தெரியல. பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. ஏன் வேலு, நீ வேணும்னா சீக்கிரம் போய் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தேடி பாரு. ஒன்னா இருந்துகிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டீங்க. என்னத்த? அதான் வள்ளி, இவனும் அந்த ஜானகியும் ஒன்னா இருந்துகிட்டு எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. இப்போ இவன் இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா. பாவம், இவன் தனி ஆளா இருக்கணும். அவளை நம்பினாலே இப்படிதான் வள்ளி. ஒண்ணு நம்பிக்கை துரோகம் பண்ணுவா, இல்லனா சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடுவா. 25 வருஷத்துக்கு முன்னாடியும் அப்படிதான் இருந்தா, இப்பவும் அப்படிதான் இருக்கா. இந்த திருந்தாத ஜென்மம்னு சொல்லுவாங்கல்ல, அது அவதான் வள்ளி. நீயே வேலை நின்னுகிட்டு இருக்க? போய் அவளை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு. வள்ளி, அந்த ஓடுகாலி எங்க போனா உனக்கு என்ன? நீ வா. வாமா. அவன் கூட சேர்ந்துகிட்டு ஜேம்ஸ் பாண்ட் வேலையா பாக்குற? இனிமே உங்க 2 பேரையும் என்ன பாடுபடுத்த போறேன்னு பாருங்க.